ஓம் நம சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். அரண்நாமம் 1000 சிவபெருமானோட பெருமைகளில் அவர்தான் எல்லாத்துக்கும் மூலமான சாரமாக இருக்கக்கூடிய சத்தாக இருக்கார் அப்படின்னு சொல்லித்து, அவரே தான் அண்டச்சராச்சரத்துலேயும் எல்லாத்துலேயும் அந்த பரம்பொருள் தான் நிறைஞ்சி இருக்குது. ஆனால் அது உலகத்துக்கு தெரியாத, நம்மளோட சிற்றறிவினால் அறிய முடியாத அளவுக்கு மறைபொருளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லித்து, அடுத்த 922வது திருநாமம் சொல்கிறது ஓம் வியக்தாய நமஹா அப்படின்னு இருக்கு. வியக்தம் அப்படின்னா இதுக்கு பொருள் ஸ்தூல பிரபஞ்சமாக உள்ளவர், வெளிப்பார்வைக்கு தெரியக்கூடியவர். இதை முன்னால் சொல்லித்தே சத்து அசத்து அப்படின்னு சொல்லித்தே அதையே தான் வேற ஒரு விதமாக இந்த 2 நாமத்திலையும் சொல்ல போகிறது. இதில் வெக்தாய நமஹா அப்படின்னு வெக்தமாக தெரிகிறாப்பில் இருக்கார் அப்படின்னா இது யாருக்கெல்லாம் தெரிகிறாப்பில் இருக்கார்? அதில் ரொம்ப அழகான ஒரு சூக்ஷ்மமான பொருள் இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, வியக்தம் அப்படின்னா வெளியில் கண்ணுக்கு தெரிகிறாப்பில் ஸ்தூல பிரபஞ்சமாக இருக்கார் அப்படிங்கிறது சாதாரண அர்த்தம். ஆனால் இதுக்கு விசேஷமான பொருள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, யோகிகளுக்கு புலப்படும் உருவமுள்ளவர் அப்படின்னு அர்த்தம். ஏன் இப்படி சொல்லணும்? எல்லாம் வியக்தமாக இருக்கார், எல்லாருக்கும் தெரிகிறாப்பில் ஸ்தூலமாக பார்க்குறாப்பில் இருக்கார், ஸ்தூல பொருளாக இருக்கார் அப்படின்னா அப்போ யார் பார்த்தாலும் தெரிய வேண்டியதானே? அது என்ன யோகிகளுக்கு மட்டும் புலப்படக்கூடிய உருவமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே தான் விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உலகத்திலே பார்க்குறோம், இந்த விவகார உலகத்திலே பார்க்குறோமே, யாருக்கெல்லாம் இப்போ கோவில் இருக்குது, கோவிலில் இருந்தால் சிலை தான் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, எல்லா சாமிக்கும் சிலையாக தான் இருக்குது, உருவமாக இருக்குது. இந்த உருவ வழிபாட்டை பார்த்துட்டு நமக்கு எப்படி தெரியுது? சில பேருக்கு அதில் நம்பிக்கை இல்லாத, இது வெறும் கல் அப்படின்னு அவா கண்ணுக்கு அது புலப்படலை. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தி அவர்களால் புரிஞ்சுக்க முடியல, புலப்படலை. அதனால் அவர்கள் அதை மதிக்கிறதில்ல, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அப்படி பண்ணுறவாளுக்கு பரிகாசம் கூட பண்ணுறாப்புல, ஏளனம் பண்ணுறாப்புலாம் இருக்குது. அப்போது யாருக்கெல்லாம் புரியுறதுன்னு, யாருக்கெல்லாம் பக்தி இருக்கோ அவர்களுக்கெல்லாம் புரியுறது, இது வெறும் கல் இல்லை, இது உள்ளுக்குள்ளே சாமி இருக்குது அப்படின்னு. அதனால தான் இதுக்கு பொருள் சொல்கிறதே யோகிகளுக்கு புலப்படும் உள்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் வெளியில் பார்க்குறதுக்கு அது எப்படி வேணால் இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், இனிமேல் மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நமது சனாதன மதத்தில் இப்படி எத்தனை விதத்தில் கடவுளுக்கு வடிவமாக சொல்கிறதே எதைத்தான் விட்டு வச்சுருக்கு, எல்லாத்துலேயும் நம்ம கடவுள். நீர் அப்படின்னா அதில் பெரிய நதி அப்படின்னு அதுக்கு பெரிய நம்ம கங்கை காவேரி அப்படி இல்லைன்னா அதை ஒரு பெரிய புனிதமான ஒரு விஷயமா அதை ஒரு கடவுளாக பார்க்குறோம். மரம் இனிமே அப்படின்னா அரச மரம் அப்படின்னா வேப்ப மரம் அப்படின்னா அதை ஒரு கடவுளாக பார்க்குறோம். இப்படி சிலையாக இருக்கா, சிலையை பார்த்து கடவுள் அப்படின்னு அதோட பேசுகிறோம், நாம் என்னெல்லாமோ உறவாடுறோம், என்னெல்லாமோ பண்ணுறது, அதுக்கேற்றாப்புல நமக்கு பதிலும் கிடைக்கிறதே. இது எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்கலையே. அப்போ எப்படி அந்த பக்திங்கிற அந்த யோகத்தில் யார் இருக்காளோ, இங்கே யோகிகள் அப்படின்னா உடனே பெரிய மூச்சை அடக்கி பெரிய யோக சாஸ்திரத்தில் குண்டலினி சக்தி ஏற்றினவா தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இந்த பக்திங்கிற யோகத்தில் மூழ்கி இருக்கிறவா யாரோ, அந்த பக்த யோகிகள் யாரோ அவர்கள் கண்ணுக்கெல்லாம் மட்டும் புலப்படுவர். இவர் வெளியில் தான் இருக்கார், தெரிகிறாப்பில் தான் இருக்குது, எல்லாரும் பார்க்குறாப்புல தான் இருக்குது, ஆனால் அதை புரிஞ்சிக்க முடியல. அந்த புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு, அதுக்கு பேர் தான் யோகம் பக்தி அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறது தான். அதனால் வெளியில் தெரிகிறாப்பில் இருந்தாலும் எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு யாருக்கு பக்தி யோகிகளோ அவர்களுக்கு மட்டும் புலப்படுறாப்பில் உருவத்தோடு இருக்கிறதுனால வியக்தாய நமஹான்னு சொல்லித்து, அதனாலேயே அதுக்கு பொருத்தமாக அடுத்த 923வது திருநாமம் ஓம் அவ்வியக்தாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, முதல்ல வியக்தம் அப்படின்னாக்க கண்ணுக்கு தெரிகிறாப்பில் இருக்கார் அப்படின்னு, அவ்வியக்தம்னா கண்ணுக்கு தெரியாதபடி இருக்கார் அப்படின்னு அர்த்தம்.
ஆனால் இதுக்கு விசேஷ பொருள் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்டவர்னு அறிய முடியாதவர், இன்ன தன்மை என்று அறிய ஒண்ணா அப்படிங்கிறாரே. இன்ன தன்மை என்று அறிய ஒண்ணா எளிவந்த பிரானை அப்படின்லாம் தேவாரத்தில் திருவாசகத்திலாம் சொல்கிறாரே. இவர் இப்படி தான் அப்படி தான் யாரும் ஒரு வரையறுத்து புரிஞ்சுவிட முடியாது. ஏதோ இன்றைக்கி பார்த்தா இப்படி இருக்கிறாப்பில் இருக்கும், நாளைக்கு பார்த்தா வேறு விதமாக இருக்கும். எப்படிலாம் பல லீலைகள்லாம் பார்த்துருக்குமே, பல உருவத்தில் வந்திருக்கார், பல விதமான வடிவத்தில் வந்திருக்கார், என்னெல்லாமோ பண்ணியிருக்காருலாம் பார்த்துருக்குமே. அதனால் நம்மளெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியுமான்னு முடியாது. அதனால் இப்படிப்பட்டவர்னு எல்லாராலையும் சட்னா அறிஞ்சிக்க முடியாதவர் அப்படின்னு. அதில் எதுக்காக இது விசேஷமாக இப்படி ஒன்றோட ஒன்று சொல்லியிருக்குன்னு, முன்னால் அந்த பக்திங்கிறது யாருக்கு இருக்கோ, அந்த பக்தி யோகம் இருக்கோ, அவர்களால் இவர் வெளி பார்வைக்கு தெரிகிறாப்பில் இருந்தாலும் புரிஞ்சிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லித்து, இப்போது இன்ன தன்மை என்று அறிய முடியாதவர் அப்படின்னு எதனால் சொன்ன அப்படின்னார், ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் அவர்களுக்கு இது உள்ளுக்குள்ளே இந்த இறைவன் இருக்கிறது தெரியாத இருக்கலாம், அன்றைக்கி இருக்கிறதே அப்படி இருந்திருக்கும். ஆனால் அவர்களே மாறி போய் பரம பக்தர்களாகி பக்தி பண்ணி வழிபாடு செய்யக்கூடியவர்களாகவும் மாறுறதெல்லாம் பார்க்குறோமே. அப்படி இருந்து அப்படின்னா, நேத்திக்கு அப்படி இருந்தது, அதே இடம் தான், அதே கல் தான் இங்கே இருக்குது. ஆனால் நேத்திக்கு அதில் நம்பிக்கை இல்லாத இருந்தது, இன்றைக்கி இப்படி எப்படி திடீர்னு நம்பிக்கை வந்தது அப்படின்னா, அதான் இவர் நேத்திக்கு கல்லாக இருந்தவர் கல் தானா, இல்லை இன்றைக்கி இப்போ சாமி ஆகிட்டவர் சாமியா, இப்போ இவரை கல்லுன்னு வைக்கிறதா சாமின்னு வைக்கிறதா அப்படின்னா, இதான் இப்படிப்பட்டவர்னு அறிய முடியாதவர். இதை எப்படி சார் யார் சார் தீர்மானம் பண்ணுறது? அப்போது அடியார்களோட மனோநிலைக்கு ஏற்ப, அவர்களோடு அந்த பக்திங்கிற அந்த பாவத்துக்கு ஏற்ப இவர் விளையாடுறார், திருவிளையாடல் பண்ணுறார், அருள் புரிகிறார். அதுதான் இங்கே இப்படி இருக்கிற இவரோட பெருமை தான் மனதை சோதிக்க மறைந்திருந்த லீலை அப்படின்னு ஒரு லீலை தியாகேஷ பெருமானது. ஒரு நாளைக்கு இரவு எல்லாம் கோவில்லாம் ஆலயம்லாம் பூட்டினதுக்கப்புறம் தியாகேஷ பெருமானும் கமலாம்பிகை என்ன பண்ணலான்னு ரிஷபத்தோட ஏறிண்டு வான வீதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு வரா. தாங்கள் படைத்த உலகத்தில் தங்களால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் சுகமாக இருக்கா, நலமாக இருக்கா, யாராருக்கு என்ன குறை அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் சொல்லுவார். ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவா, மாறு இடத்துல நகர்வலம்லாம் வருவார் இரவில் அப்படின்னு. அப்படின்னா இவர் அண்டச்சராச்சரத்துக்கும் ராஜா, தியாகராஜா. அதனால இவர் நகர்வலம் வந்துட்டுருக்கார் 2 பேரும். அப்படியே வந்துட்டுருக்கிறதே வைத்தியநாதபுரி அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு வேதியர், நல்ல படித்த பண்டிதர், அவரோட மனைவி, அவளோட குழந்தைகள் குடும்பத்தோடு இருக்கா. அவள் ராத்திரியில் அவள் வீட்டில் அந்த குடிசையில் இந்த வேதியரை அவர் மனைவியும் பேசின்னு இருக்கா, உறக்க பேசின்னு இருக்கா. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா ஏழ்மை. அதனால் இந்த அம்மா சொல்கிறா, இத்தனை நீங்கள்லாம் படிச்சிருக்கேள், எல்லாம் தெரியறது உங்களுக்கு, அப்படி இருக்கிறவ நமக்கோ பக்தி ஸ்ரத்தை இருக்குது, 2 பேருமே பரம பக்தால் தான், நமக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்ட நிலைமை இருக்குது, சாப்பாட்டுக்கு கூட இல்லாத இருக்கும், அன்னன்னைக்கு இப்போ காலத்தை தள்ளுறது பெரிய கஷ்டமான காரியமாக இருக்குது. இவாளுக்கோ 11 குழந்தைகள். இந்த நமக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஏதோ பட்டினி கிடக்கும்னு வச்சுக்கலாம். இந்த குழந்தைகளுக்கு 11 குழந்தைகள், சின்ன குழந்தைகள், அவளுக்கு வயிறு ரொம்ப வேண்டாமா, பசியை தேய்க்க வேண்டாமா, அதுக்குன்னு நம்ம ஏதானும் பண்ணித்தானே ஆகணும். நம்மள்ட்ட ஏன் இப்படி வறுமை வாட்டுறது, அப்படி என்ன நமக்கு கொடுமையான பாபம் இருக்குது? சரி, என்னதான் இருந்தால் கூட கருணையே வடிவான அந்த சிவபெருமான் ஏன் நம்மளோட குறையை தீர்க்கலை, நமக்கு அருள் செய்யக்கூடாது? அவரும் பார்த்துன்னு சும்மா தானே இருக்கார். அப்படி இப்படின்னு கணவனுக்கும் மனைவிக்கும் பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. இவர் ஆனை மட்டும் தனக்கு தெரிஞ்ச வேதாந்தத்தெல்லாம் மனைவிக்கு சொல்லிட்டு தான் இருக்கார். அந்த அம்மா பக்குவப்பட்ட அம்மா தான். இன்றைக்கி என்ன தான் இருந்தாலும் ஒரு கஷ்டம் ஒரு நிலைமைக்கு மேலே பொறுத்து நம்மளால் புலம்பாத இருக்க முடியுமா? அப்படி இந்த அம்மா புலம்பரத்தை பார்த்துட்டு இவரும் அவருக்கு தெரிஞ்ச வேதாந்தத்தெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கார். இதுக்கு சிவபெருமானை போய் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, கடவுளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா புண்ணிய பலப்பிரதாயே நமஹ லலிதா சஹஸ்ரநாமம் அப்படி தானே சொல்கிறது. பிரம்மகீட ஜனனி அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மாலேருந்து ஆரம்பித்து புழு பூச்சிகள்லேருந்து அத்தனையும் ஈன்ற தாய் பெத்த அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவளே தான் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றா தானே கொடுக்கணும். ஒரு அம்மாவாக இருந்தால் தான் பெத்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் ஒன்றா தானே எல்லாத்தையும் கொடுப்பா, பாரபட்சம் இல்லாத.
ஆனால் உலகத்தில் பார்த்தா இத்தனை வித்தியாசங்கள் இருக்குது. எதனால்? அதுக்கு பதிலாகவே தான் சொல்லிவிடுத்து அதே சஹஸ்ரநாமத்தில் புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயி. என்ன தான் அம்மாவாக இருந்தாலும் அவர்களோட தகுதிக்கு ஏற்ப, அவர்களோட நன்மை தீமைக்கு ஏற்ப பலனை கொடுக்குறாப்புல இருக்குது. அதுதான் நியாயம். நியாயஸ்தர்களுக்கு என்ன? நியாயம் தெரிஞ்சவாளுக்கு என்ன? இதான் அழகு. இப்படியெல்லாம் இந்த வேதியர் சொல்லி மனைவிக்கு சொல்கிறார். அதனால் நாம் சிவபெருமானை குறைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நீ அவரை குறை சொல்லாத, அவர் கருணையே வடிவானதான், அன்பே சிவம்னு தானே சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளோட வலிமை, இந்த பிராரப்தம் நம்மளை இப்படி வாட்டுறது அப்படின்லாம் இவ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கா. இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே ஆகாய மார்க்கமாக வந்த சிவபெருமானும் பார்வதியும் பார்த்தா, இதை கேட்டுட்டு உடனே என்னதான் இருந்தாலும் தாயார் இல்லையா, அம்பிகைக்கு மனசாகலை. உடனே சிவபெருமன்ட்ட சொல்கிறான், இவ்வளவு அந்த அம்மா சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கும் இல்லையோ, நம்மள்கிட்ட இவ்வளவு பக்தி பண்ணின்னு இருக்கா, இவ்வளவு நேர்மையாக இவர் வழி நடந்துன்னு இருக்கார், நேர்மை வழியில் தான் நடந்துன்னு இருக்கார். அப்படி இருக்கிறதே இவருக்கு ஏன் நீங்கள் அருள் செய்யக்கூடாது? இவர்கள் கஷ்டத்தை போக்குறாப்புல ஏதானும் பண்ணினா என்ன அப்படின்னு பராசக்தியான அம்பிகை ரெக்கமெண்ட் பண்ணுறா. இந்த தம்பதிகள் ஒருத்தருக்கொத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த நிலைமையை புரிஞ்சுட்டு அம்பிகை உடனே சொல்கிறா, நீங்கள் எதான் பண்ணலாமே அப்படின்னு. அம்பிகை சொல்லிட்டா இவரால் பண்ணாத இருக்க முடியுமா? உடனே என்ன பண்ணினார், தான் போட்டுருக்கிற அந்த நகையிலேருந்து ஒரு விலை உயர்ந்த ரத்தனம் ஆரம், அதை இவாளுக்கு முன்னால், இந்த குடிசைக்கு முன்னால் விழறாப்பில் பொத்துன்னு போடுறாப்பில் கீழே போட்டார். பார்த்தா இப்படி பேசிட்டே திடீர்னு ஏதோ ஒரு பிரமாதமாக ஒரு ரத்தன மாலை வந்து கீழே கிடக்கு. இதை பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்தது. உடனே இந்த பெண்மணியான இந்த வேதியரோட மனைவி என்ன பண்ணினா போய் அதை எடுத்து பார்த்துட்டு உடனே கணவன்கிட்ட சொல்கிறா, பாருங்கோ, நம்ம இத்தனை நேரம் இப்போ தான் பேசி குறைப்பட்டுருக்கோம், உடனே அந்த பரம்பொருளான சிவபெருமானுக்கு கருணை உடனேயே எங்கேருந்தோ ஆகாயத்துலேருந்து குதிக்கிறாப்பில் வந்துடுத்து. இதை நாம் இனிமேல் கடையில் எடுத்துன்னு போய் விற்று பண்ணினோன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நன்னா வயிறார சாப்பாடு போடலாம், இனிமேல் நம்ம கஷ்டங்களே தீர்ந்து போயிடுங்கிறாப்பில் இது அவ்வளவு மதிப்புள்ளதாக இருக்குது. அப்படி இப்படின்லாம் தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இதை வச்சுன்னு, இந்த மாலையை வச்சுன்னு நீங்கள் ஏதானும் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறதே அவர் என்ன பண்ணினார், அந்த வேதியர் பார்த்தார். நல்ல பழுத்த ஞானி இல்லையா, அவர் சொல்கிறார், இந்த மாலை எங்கேயும் திடீர்னு ஆகாயத்துலேருந்து குதிக்குமா என்ன? நாம் பேசுகிறது அத்தனையும் சிவபெருமான் கேட்டுன்னு இருக்கார், அதனால அவரோட கருணை நமக்கு இப்படி இதை போட்டிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுன்னு உடனே மனைவிகிட்ட சொல்கிறார், இந்த மாலை விழுந்தது இதை வச்சுன்னு நம்மளோட கஷ்டத்தை போக்கலான்னு தான் நீ பார்க்குறிய வழிய, எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா வருத்தமாக இருக்குது, இதில் சந்தோஷம் இல்லையா, வருத்தமாக இருக்கேன். ஏன்னா இப்படி நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக மாலையை போட்ட அந்த சிவபெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்கலையேன்னு, எய்த்தாப்பில் அவர் வந்து காட்சி கொடுத்து அதுக்கு ஈடு உண்டா, கிடைக்குமா எல்லாருக்கும்? அப்படி தன்னோட திவ்ய தரிசனத்தை கொடுத்துட்டு இந்த மாலையை கொடுத்துட்டு போயிருந்தாலான நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இவர் மறைஞ்சிருந்து நமக்கு நம்ம குறைய போக்குறதுக்கு, நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கு பொருளை கொடுக்குறாரே வழிய அவர் தன்னோட தரிசனத்தை கொடுத்து அருளை கொடுக்கலையே அப்படின்னு இவர் வருத்தப்பட்டார். இப்படி இவர் வருத்தப்படுறதை பார்த்துருந்து மறைஞ்சிருந்துக்கிற அவரோட மனசை சோதிக்கிறதுக்கு தானே இதை பார்த்துட்டு இந்த அம்மாவும் வருத்தப்பட்டா. ஆமாம், அவரோட தரிசனம் கிடச்சிருந்துன்னா இன்னும் நன்னா இருந்திருக்குமேனு உடனே இவளுக்கு காட்சி கொடுத்து அவளோட கஷ்டத்தை தீர்த்தினார். அதனால தான் அவருக்கு வியக்தமாகவும் இருக்கார், அவ்வியக்தமாகவும் இருக்கார் அப்படின்னு திருநாமம் சொல்லுது. அப்படி மறைபொருளாக இருக்கிற அவர் நமக்கு அருள் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.